சார் விஜய் வந்து அதாவது 2026ல 3வது இடத்தை பிடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. முதல் இடத்தை பிடிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு தலைவனை பார்த்து 3வது இடம் புரியல எனக்கு. இல்லை என்ன மேட்சா விளையாடுறாரு சார்? நீங்க தான் சொல்லியிருக்கீங்களா சார்? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் பழைய கதை சார். ஆமா, டிவிகேக்கு வந்து திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படிதானே நீங்க சொன்னீங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து ஏக்குறது யாரு? இல்ல இவர் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றதா சொல்றாரு. ஆனா குடுக்கிற பதில் எல்லாமே விஜய் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பதிலா தானே இருக்கு. ஏன் 31ங்கிற 39 கூட சொல்லு. நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா? என்ன 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? எங்க தலைவர் விஜய். ஓ, அவருக்கு அங்க ஓட்டுரிமை இருக்கோ? இருக்கு சார். ஆமா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, தெரியாம கேட்டுட்டேன். அப்புறம் என்னத்துக்கு அறிவு கட்டதனமா ரூபா நோட்ல எல்லாம் 500 ரூபா நோட்ல எல்லாம் அந்த ஆள் படத்தை போட்டு வச்சிருக்கானுங்க, அந்த கலைவன் படத்தை. ஏறக்குறைய உங்களையும் அந்த இதையும் ஒன்னா தான் தெரியுது. உங்களுக்கு அந்த ரவுண்டு கண்ணாடியை போட்டா நீங்களும் காந்தி மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு கால் மறுபிறவி எடுத்து வந்துட்டீங்களா காந்தியா? சார், நான் வந்து அகிம்சவாதி கிடையாது. நான் வந்து பயங்கரமான, நான் வந்து ஹிட்லரோட தீவிர ரசிகர். புரியுதுங்களா? ஓ, ஹிட்லர். ஓஹோ, என்னை வந்து கடுப்பேத்துறீங்க சார் காந்தியவாதின்னு சொல்லி. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ரூபா நோட்ல இருக்கிற காந்திய தூக்கிட்டு எங்க தலைவனை போட்டுருவோம். சீரியஸா 4 செவத்துக்கிட்ட நம்ம தனியா உட்காந்து பேசினா கூட நியூஸ் ஆயிருது சார். புரியுதுங்களா? உண்மைதான் ஐயா, உண்மை. அப்ப தலைவன் பேசுற ஒவ்வொரு விஷயமும் போயிருக்க கூடாதுல்ல? ஆமா சார். என்டிடிவி காரன் போறப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம எங்க தலைவர் இப்படி திரும்பிக்கிட்டார் சார். இப்படி திரும்பிட்டு தான் பேசினாரு. என்டிடிவி காரன் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே போட்டானா அவனுக்கு அவமானம் ஆயிரும்ல. ஆமா, அதனாலதான் அப்படியே விட்டாரு, அப்படியே எல்லா பேட்டியும். பத்திரிகைக்காரன் எங்கேயாவது எங்க தலைமை இது வரைக்கும் சந்திச்சிருக்காரா? உண்மைதான். இந்த நாட்டுல மோடியை ஃபாலோ பண்ற ஒரே தலைவன் எங்க தலைவன் தான். பேசாத. அவர் எடுக்கிற படத்துல உனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு, ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. சார், நீங்க அப்படி நினைக்காதீங்க. வேண்டாமா? இவங்களாம் வந்து ப்ரொடியூசர் ஆயிடுவாங்க. இப்படி பேசுறவங்க ப்ரொடியூசர் ஆவாங்க. இவங்கள்ட்ட நாம தான் சான்ஸ் கேட்டுக்கணும். ஓ ஆமா, மறந்துடாதமா. சான்ஸ் கேட்டுட்டேன், கதை நல்லா சொல்லுவேன் சார். ப்ளீஸ் சார். சரி, நான் மாத்திக்கிறேன் ஐயா. சார், இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. நன்றி. என்னது விளையாட்டு செய்தியா? சார், விஜய் வந்து அதாவது 2026ல 3வது இடத்தை பிடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. முதல் இடத்தை பிடிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு தலைவனை பார்த்து 3வது இடம் புரியல எனக்கு. இல்ல என்ன மேட்சா விளையாடுறாரு? அதான் செகண்ட் ஏமா மேட்சா விளையாடுறாரு 2026 தேர்தல்ல. ஓ, தேர்தல் இல்லையா? நான் கூட டிவிகே அது கூட விளையாடுறாருன்னு பார்த்தேன். சார், நீங்க தான் சொல்லியிருக்கீங்களா சார்? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் பழைய கதை சார். ஆமா, டிவிகேக்கு வந்து திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படிதானே நீங்க சொன்னீங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்க. அந்த கட்சியை போய் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்டையும் சேர்த்ததுல உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆமா, அதே கொடி. ஆமா, எங்க கொடியை போட்டு நீங்க உட்கார்ந்துருக்க ஒரே காரணத்தினாலதான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப இப்படி பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எதிர்ப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க பேசுனேன் எதிர்ப்பா? நான் ஒன்றும் பேசல ஐயா. அவர் குந்தவியுடைய அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணாரு இல்லையா? திரிஷா தானே அந்த பொன்னியின் செல்வன்ல குந்தவியா நடிச்சாங்க சார். இப்ப அது எதுக்கு சார்? இல்லங்க, அந்த படத்துல சார் அந்த கதை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அது லவர்ஸ் டேக்காக ராஜா வந்து அந்த காலத்துல நிறைய கொண்டாடி கட்டிக்கிட்டாரு. இப்பயும் தப்பு இல்ல, இப்பயும் அதை தான் செய்யறாங்க. எல்லாருமே ராஜாவா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முடிச்சிட்டோம்.
ஓ, அப்போ நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க இப்போ ராஜாவுக்கு. உங்களுக்கு ராஜா யார் இப்போ? விஜய் தான் ராஜா. அப்போ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, அப்படி தானே? எல்லாரும் ஒத்துழைச்சா தானே சார் முதலமைச்சர் ஆக முடியும். உண்மைதான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2 பேரும் ஒத்துழைப்பு. சார், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர் அமுக்குனாதான் ஒரு தலைவர் முதலமைச்சர். எதை அமுக்கணும்? காலையா கையையா? காலையே கையையா சார்? அமுக்கணும்னா ஓட்டு பூத்துல போய் அந்த பட்டனை அமுக்கணும்னு சொல்றேன். ஓ, அப்படி இல்ல. நீங்க அமுக்கணும்னா எங்களை மாதிரி கல்டு கட்டைகளுக்கு என்ன சார் தெரியுது? நீங்க அமுக்கணும் சார். நீங்க அதான் சார், அதான் அந்த அமுக்குனதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நான் சொல்றது வந்து ஓட்டு பூத்துல அந்த இது இருக்கு சார். இப்ப பட்டன் அமுக்கிறது தான் வச்சிருக்காங்க. முன்னாடி தான் குத்துறது. சரி, புரியுதுங்களா? இப்ப அமுக்கிறது. ஆமா சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க சார். நான் அப்டேட்டுக்கு வாங்க சார். சரி, ஆமா முயற்சி பண்றேன் கண்டிப்பா சார். இந்த அம்மா வேற அப்பப்ப கேள்வி கேட்கும், கேள்வியும் கேட்க மாட்டேங்குது சார். சார், இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலையே. சரி, திருப்பி ஒரு கேள்வியை கேளுங்க. சரி, நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இதுக்காச்சும் வந்து கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்களா இல்ல அழிக்கிறதுக்கான ஆதரவு கொடுக்குறீங்களா? இதெல்லாம் என்ன சார் கேள்வி? ஏற்கனவே தான் இந்த கேள்வி அவரை கேட்டே இல்லைம்மா. நீங்கள் வந்து உங்களை ஏற்கிறது யாரு, உங்களுக்கு பின்னாடி இருந்து ஏற்கிறது யாரு? இல்ல, இவர் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றதா சொல்றாரு. ஆனா கொடுக்கிற பதில் எல்லாமே விஜய் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பதிலா தானே இருக்கு. 8 கோடி மக்களுக்கும் அவருக்கு தான் அமுக்குவாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு அமுக்குனா அவர் தானே சீஃப் மினிஸ்டரா வருவாரு. என்னம்மா நீ அவரையே காலம்? 8 கோடி மக்களுக்கும் வாக்குரிமை இருக்கா சார்? அதுல எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? இருக்கலாம்டா, உர்றா. நான் என்ன சொல்றேன், அதுல என்ன முன்ன கட்சியில இதுவரைக்கும் எந்த கட்சியிலயுமே குழந்தைகள் எண்ணின்னு கிடையாது. தாவேக்கால மட்டும்தான் குழந்தைகள் எண்ணின்னு வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அந்த ரேஞ்சுக்கு கட்சியையும் கட்சியோட கொள்கைகளையும் அப்படி சீர்படுத்தி வச்சிருக்கோம். குழந்தைகள் தேர்ந்து கத்து கொடுக்குறோம். குழந்தைன்னா இன்னைக்கு 5 வயசு 10 வயசு குழந்தைன்னா அடுத்த ஒரு 8 வயசு வருஷம் போனால் 18 வயசு ஆகிடும். அப்போ அந்த பிள்ளைக்கு ஓட்டு உரிமை வந்துரும்ல. அதனால தான் 31 தான் ஜெயிப்பீங்களா? ஏன் 31ங்கிற? 39 கூட சொல்லு. நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்கம்மா. என்ன 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? எங்க தலைவர் விஜய். ஓ, அவருக்கு அங்க ஓட்டுரிமை இருக்கோ? இருக்கு சார். ஆமா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, தெரியாம கேட்டுட்டேன். நாங்க எங்கேயும் நிற்போம். ஓ, லண்டன்லயும் நிற்பீங்க, அமெரிக்காலையும் நிற்பீங்க. ஆனா அமெரிக்கா வந்து கூட்டு தான். எல்லாரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்கனாலும் எல்லாம் சேர்ந்தது தான். அது கூட்டு அது என்னது ஒரு சார். அமெரிக்காவில் இருக்கிறவங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் வெள்ளைக்காரன்னு. இல்ல கிடையாது சார், கிடையாது. சுந்தர் பிச்சை யாரு? எல்லா நாட்டுக்காரங்க. ஆமா, அங்க பிறந்திருக்க குழந்தை எல்லாம் அமெரிக்கா குழந்தை கிடையாது. எல்லாமே நம்ம இந்திய குழந்தை தான். எல்லாம் நமக்கு பிறந்ததுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு பிறந்ததா சார்? எனக்கு பிறந்தது இல்ல சார். நம்ம இந்திய சார். ஐயோ, இந்தியாவில வந்து அவங்க இருந்தாங்களா சார்? ஆமா. காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு அவங்க எல்லாம் வெளியேற்றி அனுப்பிச்சோம்ல. ஆமா. அப்ப இங்க பிறந்தவங்க தான் அங்க போயிட்டாங்க. ஓ, அமெரிக்கா போயிட்டாங்க. அப்ப அந்த வம்சாவளி எல்லாம் எந்த வம்சாவளி? இந்திய வம்சாவளி. ஓ, நானு இது படிச்சேன். லண்டன்ல ஒரு இந்த கிறிஸ்துவத்துல வந்து புரோட்டஸ்டாண்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சான். அந்த புரோட்டஸ்டாண்ட் ஆரம்பிச்ச உடனே கேத்தலிக்ஸ் எல்லாம் பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியா கப்பல்ல ஏறி இவங்க எல்லாம் பயணம் பண்ணி ஒரு தீவுல போய் இறங்குனாங்க. அந்த தீவு தான் இப்ப அமெரிக்காவா இருக்கு. அது லண்டன்ல இருந்து போனவங்க தான், இங்கிலாந்துல இருந்து போனவங்க தான் அங்க இருக்காங்க. அப்ப அந்த இங்கிலாந்துக்கு போன பயிலுவோ இங்க இருந்து இங்கிலாந்து போய் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா போயிட்டான். சார், நீங்க உடனே என்ன, நீங்க எல்லாமே தப்பா ஒரு புரிதல் இருக்கு சார். ஐயா, இது நான் சொல்றது உண்மை சார். நீங்க உண்மை. ஆனா அதே மாதிரிதான் இங்க இருந்து போனவனே அங்க போயிருக்கானுங்கிற. எங்க போயிருக்கானுங்க? நேரடியா போயிட்டானுங்களா அமெரிக்காவுக்கு? சார், காந்தி பண்ண வேலை சார். காந்தி பண்ணலைன்னா இந்தியாவே அமெரிக்காவா இருந்திருக்கும். இந்தியாவா இருக்கிறதுக்கு காந்தி பண்ண வேலை. நம்ம நாட்டை கெடுத்து விட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அறிவு கட்டதனமா ரூபா நோட்ல எல்லாம் 500 ரூபா நோட்ல எல்லாம் அந்த ஆள் படத்தை போட்டு வச்சிருக்கானுங்க, அந்த கலைவன் படத்தை. ஏறக்குறைய உங்களையும் அந்த இதையும் ஒன்னா தான் தெரியுது. உங்களுக்கு அந்த ரவுண்டு கண்ணாடியை போட்டா நீங்களும் காந்தி மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு கால் மறுபிறவி எடுத்து வந்துட்டீங்களா காந்தியா? சார்,
நான் வந்து அகிம்சவாதி கிடையாது. நான் வந்து பயங்கரமான, நான் வந்து ஹிட்லரோட தீவிர ரசிகர். புரியுதுங்களா? ஓ, ஹிட்லர். ஓஹோ, என்னை வந்து கடுப்பேத்துறீங்க சார் காந்தியவாதின்னு சொல்லி. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ரூபா நோட்ல இருக்கிற காந்திய தூக்கிட்டு எங்க தலைவனை போட்டுருவோம். சீரியஸா பண்ணுனாலும் பண்ணுவீங்க ஐயா. மக்களே தெரிஞ்சுக்கோங்க, ஐயா சொல்றத அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஐயா ஆட்சிக்கு வரணும்னா பார்த்துக்கோங்க. காந்தியை தூக்கி சார் ஒரு மாற்றம் வேணும்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழ்த்தணும்ல. நிச்சயம். அப்ப மாநிலத்திலேயே நோட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஏமா அவர் தான் பிஎம்ஆ போயிடுவார்லம்மா, நீ என்னம்மா? இல்ல ஆட்சிக்கு வந்த உடனே நோட்டை மாத்திருவோம்னு சொல்றாரு. அப்படி சொன்னாரா? அது சரி சரி சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், இந்த ரூபா நோட்டெல்லாம் கொடுத்து காயின்லாம் கொடுத்து ஒரு 4 காயினை பாக்கெட்ல போட்டோம்னா தையல் பிரிஞ்சு பாக்கெட்டு கீழே வந்துடும் சார். அது காயின் கீழே வந்துடும். அது நடந்து வேகமா நடந்தோம்னா சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம்லாம் கேட்குது. இதெல்லாம் தேவையா சார்? தேவையில்லை, தேவை. அதுக்கு தான் இப்போ இதுல யார்ட்டையாவது ஒரு போயிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு கேட்டா பணம்னு கையில எண்ணி கொடுக்குறப்ப அது எல்லாத்தையும் தூக்கிட்டா போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்பதான் மொபைல்ல வந்துருச்சு. அதுதான் சார் சொல்றேன், ஆப் வந்துருச்சு. நாங்க வந்து எல்லாருக்கும் மொபைல் கொடுத்துருவோம். ஆமா, பஸ்ல டிக்கெட் வேணும்னு கேட்டோன்னு டிக்கெட் வருது இல்ல, அது மாதிரி பிரிண்டிங் மிஷின் கொடுத்துருவோம். அந்த பிரிண்டிங் மிஷின்ல என்ன ரூபா வேணும்னு சொல்லி டைப் அடிச்சா அது டொர்ன்னு வந்து வரும். அப்படியே பணம் அப்படியே கிழிச்சு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பணம்னு தனித்தனியாலாம் கொடுக்க வேண்டியதில்லை, அப்பப்ப கிழிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல எங்க உங்க தலைவர் படம் வரும் சார்? அதுலதான் வரும் சார். இப்பவே வந்து மாநாட்டுல வந்து நாங்க பை கொடுத்தோம்ல, தொப்பி, வாட்டர் பாட்டில், பிஸ்கட் இதெல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் பை கொடுத்தோம்ல, அதுல எங்க தலைவர் படம் ஒட்டி இருந்ததுல. நான் பாக்கல ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அதான் சார், வாங்க சார், அப்டேட்டுக்கு வாங்க சார். சரி. ஆமா, அந்த பையில வந்த படம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படம் எல்லாத்துலயும் வந்துரும். நாங்க எல்லாத்துலயும் கொடுத்துருவோம். ஆமா, சீரியஸா சார்? இல்ல இருக்கலாம் ஐயா, இருக்கலாம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், தப்பா நினைச்சுக்காதீங்க. பனையூருங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு. அவருக்கு டவுனுக்குள்ள இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடபள்ளியில இதுல நம்ம இங்க இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் பக்கத்துல இங்க எல்லாம் வந்து ஏகப்பட்ட கல்யாண மண்டபங்கள் 7-8 மண்டபங்கள் இருக்கு. ஏன் அதை இந்த ஆபீஸை இங்க டவுனுக்குள்ள கொண்டு வராம என்னத்துக்கு பனையூர்ல பாவம் அங்க உண்டி வச்சு எல்லாத்தையும் அங்க இழுக்கிறாரு உங்க தலைவர்? சார் ரகசியமா சில விஷயங்களை செய்யணும் சார். பொதுப்படையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காகத்தான், புரியுதுங்களா? அதுக்காகத்தான் பனையூர்ல வச்சிருக்காரு ஆபீஸ். சார் 4 செவுத்துக்கிட்ட நம்ம தனியா உட்காந்து பேசினா கூட நியூஸ் ஆயிருது சார். புரியுதுங்களா? உண்மைதான் ஐயா, உண்மைதான். அப்ப தலைவன் பேசுற ஒவ்வொரு விஷயமும் போயிருக்க கூடாதுல்ல. ஆமா, அதனாலதான் அன்னைக்கு NDTV காரன் போனப்ப கூட கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவரா பேசி அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து சொன்னாங்களோ. சார் NDTV காரன் போறப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சு, அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம எங்க தலைவர் இப்படி திரும்பிக்கிட்டார் சார். இப்படி திரும்பிட்டு தான் பேசினாரு. NDTV காரன் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே போட்டானா அவனுக்கு அவமானம் ஆயிரும்ல. ஆமா, அதனாலதான் அப்படியே விட்டாரு, அப்படியே எல்லா பேட்டியும். புரியுதுங்களா? இப்படியே இருந்து கொடுத்தாரு. அதனாலதான் அவனுங்க போய் முதுவை காட்டி தான் கொடுத்தாரு, மூஞ்சிய காட்டாம. மூஞ்சிய காட்டல சார், முதுவை காட்டிட்டாரு. முதுவை காட்டி தான் பேசுனது. ஆமா, பத்திரிகைக்காரன எங்கேயாவது எங்க தலைமை இது வரைக்கும் சந்திச்சிருக்காரா? உண்மைதான். இந்த நாட்டுல மோடியை ஃபாலோ பண்ற ஒரே தலைவன் எங்க தலைவன் தான். மோடி இது வரைக்கும் பத்திரிகைக்காரனை எவனையாவது மீட் பண்ணிருக்காரா? அதனாலதான் மோடி மாதிரியே வெறும் PM வந்துருவாருன்னு சொன்னீங்க. எஸ் சார். ஒருவேளை உங்களை யாரோ இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், அது அவங்க தானோ? இவங்க என்னங்க சார் ஆக மொத்தத்துல இயக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் சிம்பு கிட்ட சொல்லி சேர்த்து விடுறேன். அதாவது நீங்க தான் சொன்னீங்க மோடி அவர்களை என்ன ஃபாலோ பண்றாரோ அதை தான் எங்க தலைவரும் ஃபாலோ பண்றாருன்னா, அப்போ உங்களை யாரும் இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். என்ன சார் இது? எனக்கு எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சோனையுமே மோடியோட காசுல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மோடியோட B டீம் அப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட தான் 5000 கோடிக்கு மேல வச்சிருக்காரு. ஏங்க 5000 கோடி வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்காரமா ஒரு 10,000 கோடி வச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன பணமா பஞ்சம்? 2வது லாட்டரி டிக்கெட்டு உடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் வச்சிருக்காரு. அவர்கிட்ட ட்ரக்ல பணம் போகுது. இவ்வளவு பணம் வச்சிருக்கோம் நாங்க இருக்கிறோம் சார். எங்களை விட வேற எந்த கட்சியாவது மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இவ்வளவு பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ப இருக்குல்ல, இருக்கு. அப்ப யார் நல்லது செய்வா?
நல்லது செய்றீங்களோ இல்லையா அது எனக்கு தெரியாது, ஆனா பணம் இருக்கு உங்கள்கிட்ட. சார் பணத்தை எதுக்கு சார் சேர்த்து வச்சுக்கிறோம்? கருப்பு பணம் சேர்த்து வைக்கிறதே மக்களுக்கு கொடுக்கத்தான். சார் கருப்பு பணம்னு இல்லை சார், பணம்னாவே எதுக்கு சார் சேர்த்து வைக்கிறோம்? 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்கு தானே சேர்த்து வைக்கிறோம். ஓ அப்படியா? பணம் கிரீன் கலரா தானே இருக்கு, பணம் கிரீன் கலர்ல தானே இருக்கு. ஓ அதனாலயா? சரி சரி. பணம் கிரீன் கலர்ல இருக்கா? புரியல. 500 ரூபாய் நோட்டு கிரீனா தானே இருக்கு அப்படின்னு சொன்ன. கருப்பு பணம் கருப்பா இல்ல, பணம் கிரீன் பச்சையா இருக்குன்னு சொல்லுது. மூளையை யூஸ் பண்ணி ரொம்ப புத்திசாலியா பேசுறாங்களாம். சார் நீங்க இவ்ளோ அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க விஜய் அவர்களுடைய ஒரு பேச்சா இருந்து, நீங்க எப்ப தேர்தல் அறிக்கையை வெளியிட போறீங்க? பாத்தீங்களா சார், தேர்தல் அறிக்கை விஜய் சொன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? மக்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மக்கள் மனப்பாடம் பண்றது இல்ல சார், எதிர்கட்சிக்காரெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவான். புரியுதுங்களா? அவன் அறிக்கையா சொல்லிட்டு இருப்பான். எங்களோட தேர்தல் அறிக்கையை ஒண்ணு நான் லீக் அவுட் பண்ணா கூட வேற மாதிரி ஆயிரும் சார். சீரியஸா. அதனாலதான் நீங்க ஒன்னும் சொல்றது இல்லையோ சார். இப்ப தங்கம் என்ன விலை விக்குது? என்னது தங்கம் சார்? தங்கம் கோல்டு ரேட் என்ன இன்னைக்கு? ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு சார். 1,14,612 ரூபாய். பாத்தீங்களா சார், இவ்வளவு ரேட்டு போகுது. ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஏழை குடிமகன் அந்த தங்கத்தை பார்க்க முடியுமா சார்? வாங்க முடியாது. பார்க்கலாம், வாங்க முடியாது. வாங்க முடியாதுல்ல. அவனுக்கு தங்கத்தை கொடுக்கறதுன்னா எந்த ஆட்சி கொடுக்கும்? உங்க ஐயா தான் கொடுப்பாருங்களா? வீட்டுக்கு ஒரு 10 பவுன் கொடுத்துருவாரா சார்? நாங்க பவுனா கொடுக்க மாட்டோம் சார். சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தங்க பிஸ்கெட்டா கொடுப்பீங்களா? ஏமா அவர் ஃப்ளோவா சொல்றாருமா, இருமா நீ இடம் மறிக்காதம்மா, நீங்க சொல்லுங்க. என்னது தங்க பிஸ்கெட் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அதான் நீங்க சொன்னீங்க, பவுனு காயினு தங்க பிஸ்கெட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது சார். சும்மா பொய்யா வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுற ஆட்கள் நாங்க கிடையாது. புரியுதுங்களா? நாங்க எல்லாருக்கும் வாத்து கொடுத்துருவோம். வாத்தா? ஓ தங்க முட்டை வாத்தா? அடாடாடா. இது ஃபோன் வருது, அட்டன் பண்ணி மறுபடியும் போயிட்டு. அதாவது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தங்க முட்டையிடுற வாத்து எவனோ ஒருத்தன் என்னடா தினத்துக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க சார். ஓகே, கவனம் இதாயிடுச்சு. அதாவது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நாங்க தங்க முட்டையிடுற வாத்து கொடுப்போம் சார். தங்க முட்டையிடுற வாத்து தான், புரியுதுங்களா? எல்லாருக்கும் வாத்து கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வாத்து கொடுத்தோன்னே வாத்தை வளர்த்து தங்க முட்டை போட்டுச்சுன்னா எல்லாரும் வீட்லயும் கோல்டு வந்துரும்ல. அப்ப எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவான்ல. அதைத்தான் சார் சொல்றேன். தினத்துக்கு ஒரு முட்டை இடும்ல, இல்ல ஒரு முட்டையே விடுமா? ஒரு முட்டை போடும் சார். அவங்க பாசமா வளர்க்கறத பொறுத்து இருக்கு சார். ஏற போடுறத பொறுத்து இருக்கு சார். புரியுதுங்களா? அவங்க வளர்ப்பு முறையில உங்களுக்கு தேவையான முட்டை கிடைக்கும். சரி, இப்ப இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க 8 கோடி மக்கள்னு சொல்லியிருக்கீங்க. 8 கோடி வாத்து எங்க இருந்து பிடிச்சு கொண்டு வர்றாரு? நீங்க எல்லாம் இருந்து வாத்து வளர்த்து கொடுப்பீங்களா சார்? என்ன சார் இப்படி? அதுக்கு என்னங்க, வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வாத்து கொடுப்போன்னு வீட்டுக்கு ஒரு வாத்து ஆளுக்கு ஒரு வாத்துன்னு பத்தலன்னா தங்க மயில் தருவாங்க. ஓ அப்படியா? சார் சும்மா அதாவது திட்டம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச திட்டத்தை நீங்க அப்புறமேல் சொல்லிக்கங்க. புரியுதுங்களா? எனக்கு தங்க மயில் கொடுக்குற திட்டம் எனக்கு இன்னும் தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். இருக்கலாம் மேபி. ஏன்னா எங்களோட பனையூர் அலுவலகத்துக்கு நான் சற்று இப்போ ரீசெண்டா நான் போகலை. ஏன்னா சில என்ன சொல்றது, நான் மீடியாவில் போய் நான் இல்ல பிஸியானதுனால இப்போ உங்களையே நாங்கள் 4 தடவை 5 தடவை பேசி தானே உங்கள்கிட்ட டைம் கேட்டு கூப்பிடுறோம். நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல. அதான் சார், அந்த மாதிரி பிஸி ஷெட்யூலா இருக்கிறதுனால தான் அங்கிட்டு போக முடியாதனால தங்க மயில் மேட்டர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஓ இல்ல, இந்த பொண்ணு என்ன சொல்றா, தங்க மயில்னு ஒன்று ஜுவல்லரியை சொல்றான்னு நினைச்சேன். தங்க மயில் ஜுவல்லரின்னு ஒன்று இருக்கு, அந்த ஜுவல்லரியை சொல்றான்னு நான் நினைச்சேன். நீங்க தங்க மயிலையே நினைக்கிறீங்க போல இருக்கு சார். முருகப்பெருமான் ஏறி உட்கார்ந்து போற மயில் இருக்குல்ல சார்? ஆமா, அது சாதாரண மயில் கிடையாது. ஓ அது தங்கம், அதான் தங்க மயில். தங்க முட்டைப்படாது சார், மயிலே தங்கமா இருக்கும். இப்ப நார்மலா நம்ம பிச்சோம்னா மயில் இறகுதான், புரியுதுங்களா? அதே தங்க மயில இறகு பிச்சோம்னா அது தங்க இறகு.
அதை அடமானம் வைக்கலாம், விற்கலாம், எல்லாம் பண்ணலாம். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கையில என்ன பண்ணுவோம், அந்த ரெக்கையில ஒரு பாட்டை எடுத்து வச்சிருவோம். அடுத்த நாள் அது குட்டி போட்டுருவோம். குட்டி போட்டு 2 ஆயிரும் அப்படின்னு எங்கள் பசங்க எல்லாம் சொல்லுவானுங்க. என்னடான்னு பார்த்தா ஒன்று வைப்பானுங்க, அடுத்து இன்னொன்று கொண்டு வந்து வச்சுட்டு அதான் குட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. சார் ஒரு விஷயம் சார், நீங்க சொல்றது எல்லாம் உண்மை சார். நான் சொன்னது உண்மையா? உண்மை சார். மயிலேருக்கு குட்டி போடுங்கிறது நாங்களும் அதுலதான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் சார். சரி. ஆமா, குட்டி போட்டிருக்கு. ஆமா, காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் நீ போட்டிருந்த இறகுல வந்து எந்த எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பாடுறா அப்படின்னு புத்தகத்தில் திறந்து காட்டுவாரு. எக்ஸ்ட்ரா குட்டி போட்டிருக்கோம். ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டோம் நாங்க. ஆமா சரி, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு வாத்து கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க சார். எல்லாருக்கும் கொடுப்போம் சார். ஆமா, நல்லா ஒண்ணு தெரியுங்க சார், சீரியஸா சொல்றேன். எங்க கட்சி கொடியை நீங்க போட்டிருக்கீங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு தலைவர்கிட்ட பேசி 2 வாத்து கொடுக்க சொல்றேன். ஓகே சீரியஸா. எனக்கு என்ன ஞாபகம்னா, எனக்கு ஒன்றும், என் பையனுக்கு ஒன்றும், என் மருமகளுக்கு ஒன்றும், என் பேரனுக்கு ஒன்றும், என் பேத்திக்கு ஒன்றும், என் கேமராமேனுக்கு ஒன்றும். சார் இப்படிதான் கொடுக்க முடியாது சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வாத்து தான். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்களா, அப்படியே திமுக காரனுக்கு அப்படியே அவங்க இத்தனை குடும்பத்துல ஒரு ஓட்டு போட்டா போதுமா? குடும்பத்துல ஒரு ஓட்டு. ஆமா, அப்படின்னா ஒரு வாத்து தான் கொடுக்குறீங்க. அப்போ ஒரே ஒரு ஏமா ஒரு வாத்து பல முட்டை போடுமா? முட்டை தான் கணக்கு, புரியுதுங்களா? போடுற முட்டைக்கு ஓட்டு போடுங்க, வாத்துக்கு ஓட்டு போடாதீங்க. மக்களோட புரிதல் எந்த அளவுக்கு தப்பா இருக்கு பாத்தீங்களா சார்? ஏமா, அவர் ஒரு முட்டை இல்லைம்மா, வாத்து டெய்லி முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையை பூரா வித்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீ வித்தரலாம். வித்து நீ நிறைய பணம் சேர்த்தரலாம். சார், ஒரு ஏழை போட் கிளப்ல வீடு வாங்கணுமா வேணாமா? போட் கிளப்ல ஒரு ஏழை போயஸ் கார்னர் வீடு வாங்கணுமா வேணாமா? வாங்கணும்யா. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும்? தங்க முட்டை போடுற வாத்து இருந்தாதான் நடக்கும், புரியுதுங்களா? அது சரி, எல்லாரும் போயஸ் கார்டனை நோக்கி போகும்போது எதுக்கு உங்க ஐயா மட்டும் பனையூரை நோக்கி போனாரு சார்? ரகசியம். அது தனிமையில் இனிமை வேண்டும், புரியுதுங்களா? ஆமா சார், நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். ஹிட்லர் அவ்வளோ பெரிய உலகத்தை ஆண்டாலும் தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். தனியா உட்கார்ந்து இருந்தாரா? அது அண்டர் கிரவுண்ட் வச்சிருந்தாராம். அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீடாம். அதெல்லாம் எடுத்து காட்டினானுங்க, நான் பார்த்தேன். அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் தான் அவர் கடைசியில் கூட அங்கே தான் மருந்தை சாப்பிட்டுட்டு அங்கே தான் செத்து போயிட்டாருன்னு சொன்னானுங்க. இப்ப எங்க தலைவர் அங்கேயே வந்து அப்படியே செத்துக்கிறாருன்னு சொல்றீங்களா? புரியல, என்ன சார் சொல்ல வர்றீங்க நீங்க? ஹிட்லரை தாங்க சொன்னேன். நீங்க என்னங்க வம்பு இழுத்து விட்டுறாதீங்க. நாளைக்கு நான் ரோட்ல போவேனாமா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க சார்? அதெல்லாம் ஒரு மனிதன் வந்து தனிமையில இனிமையை காண்றாருன்னா விட்டுறணும் சார், புரியுதுங்களா? அவர் ஷூட்டிங்லேயே வந்து தனியா தான் உட்காந்துருப்பாரு, யாருக்கிட்டுமே பேச மாட்டார். ஆமாம், நெப்போலியன் கூட சொன்னார் அன்னைக்கு. யாரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேருந்து வந்தாங்களாம், இவரை பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு போனாங்களாம். கண்டுக்கவே இல்லையாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வேலைக்காரன்ட்டு சொல்லி எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு உள்ளே போயிட்டாராம். நெப்போலியன் அமெரிக்காவில் அன்றைக்கி பேட்டி கொடுத்து ரொம்ப வருத்தப்பட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஐயா? நீங்கள் டைரக்டர் ஆச்சு, நெப்போலியன் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தானே சார்? சொல்லுங்க ஐயா. நெப்போலியனே எனக்கு தெரியும். ஆமாம். ஆனால் நெப்போலியனுக்கு என்னை தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியும். அவர் அமெரிக்காவில் இருக்கார் சார். அவர் இங்கே இருந்திருந்தாருன்னா என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால தான் திமுக காரணங்க சார் சொத்தெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க வச்சிருக்காங்க. ஓ, சீரியஸா? இருக்கலாம். நெப்போலியன் வச்சிருக்க சொத்து எல்லாமே திமுக காரன் சொத்து. சரி. ஆமா, அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ஃபாரின்ல இருந்து. அவ்வளவுதான். சீரியஸா? இல்ல, அவரும் மந்திரியா இருந்தார்ல திமுக அரசுல. அதனாலதான் சொல்றேன். ஆமா, திமுக காரங்க வந்து நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வியூகம் வகுக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? பயங்கரமா வகுக்க வேண்டியதா இருக்கு சார். ஆமா, சாதாரணம் கிடையாது. உங்க தலைவர் தான் சக்கர வியூகம் வளர்ப்பாராமே. சக்கர வியூகம் 8 கோடி மக்களையும் ஒன்னா ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருவாராமே. அவ்வளோ பராக்கிரமமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் பேசுனீங்க 8 கோடி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு. புரியுதுங்களா சார்? புரியுது. அதான் உண்மை. ஓ, எங்க தலைவன் இந்த அட்டூழிய ஆட்சியை அழிக்கிறதுக்கு தான்
எங்க தலைவன் அவதார புருஷனா வந்திருக்கிறது. சும்மா சாதாரணமா கடவுளின் பிறப்பு வந்து சாதாரணமா ஒரு மனிதனை படைச்சு அவனை தலைவனாக்கி வைக்க மாட்டாங்க. கடவுளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. எதை யாரால எப்படி ஆக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். சார் 8 கோடி மக்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, டிவிகே இதெல்லாம் தான் தெரியும். என்என்கே தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. நந்தவனம் நந்தகுமார், என்என்கே. என் ஓட்டு அங்க. புரியுதா? ஆமா. என்டிகேக்கா? என்என்கே. என்னன் ஓ என்என்கே. ஓ நந்தவனம் நந்தகுமாருக்கு என்என்கே. ஆமாங்க சார். சரி சரி, நான் கூட என்டிகே ஆக்குன்னு நினைச்சேன். சார் நாமும் போட்டா என்டிகேக்கு போட்டுருவோமா? நீங்க அந்த கணக்கு போறீங்களா டக்குன்னு? சார் நீங்க பழைய ஆள் சார். பழைய ஆள் இல்ல, பழைய ஆளு. ஆமா. இல்ல என்டிகேக்கும் நாமத்துக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தீங்களா சார்? கேட்குறாங்கல்ல, அதான் தெரியல. ஆர்எஸ்எஸ் ஓட பின்புலத்தில் இருக்கிறது தான் என்டிகேன்னு சொல்லுவாங்க. ஆமா. பாத்தியா, மோடி மாதிரி தான் எங்க தலைவர்னு சொல்லி சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன சொல்றாரு? சீமானுக்கும் அவங்களுக்கும் தான் இப்போ உறவு அப்படிங்கிறாரு. இவர் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க தலைவர் மாதிரி இவருக்கும் வந்து முக்காலம் உணர்ந்த ஒரு டைரக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சார், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எதுவும் தெரியாம அரசியலுக்கு வந்தோம்னா அத்தனையும் அத்துப்படியா இருக்கணும். பத்தியா, அதான் முக்காலம் உணர்ந்த ஒரு முதல் முழு மனிதர் அவரு. அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. ஆமா. ஏதோ கேட்டோங்க அப்படின்னு இல்ல சார். சீமானுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கோ அவ்வளவு நாலேஜ் தான் இந்த பொண்ணுக்கு இருக்குது. ஓ, சீமான் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா? சினிமா நாலேஜ் இல்ல சார், சீமான் நாலேஜ். அதான் சீமானுடைய நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஆமா. பேசுனதே பேசிட்டு இருக்காங்க, கேட்டதே கேட்டுட்டு இருக்காங்க. ஓப்பனிங்ல இருந்து அந்த 8 கோடியிலே இன்னும் வரலவே இல்ல. அந்த 8 கோடியிலே இருக்காங்க. என்னத்த சொல்றது? ஏமா நீ எதுக்குமா அங்க இருக்க? தெருக்கோடிக்கு வாமா. நீ எதுக்கு 8 கோடியிலே இருக்க? தெருக்கோடிக்கு வந்தேன்னா அவங்க தெரு தெருவா இப்போ மீட்டிங் போட போறாங்களாம். போட்டு அங்கங்க பரப்புரை பண்ணி அந்த 8 கோடி மக்களையும் ஓட்டை வாங்கி அவங்க முதலமைச்சராக வந்துடுவார். அடுத்தது வந்து திரிசா வந்து 2031 திரிசா முதலமைச்சர். இவர் வந்து பிஎம்ஆ போயிடுவார். அதுக்கப்புறம் 36 வந்து பிஎம்ஆ வந்து திரிசா போயிடுவாங்க. இவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக போயிடுவார். அப்படித்தானங்கய்யா? கரெக்டா சொல்றீங்க சார். பார்த்துக்கோ. அப்படி இருக்கும்போது நீ அவரை லேசாக இட போடுற. இப்படியெல்லாம் பேசாதம்மா. இனிமே பேசலாம். பேசாத. அவர் எடுக்கிற படத்தில் உனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. சார் நீங்க அப்படி நினைக்காதீங்க. வேண்டாமா? இவங்களாம் வந்து ப்ரொடியூசர் ஆயிடுவாங்க. இப்படி பேசுறவங்க ப்ரொடியூசர் ஆவாங்க. இவங்கள்ட்ட நாம தான் சான்ஸ் கேட்டுக்கணும். ஓ ஆமா. மறந்துடாதமா. சான்ஸ் கேட்டுட்டேன், கதை நல்லா சொல்லுவேன். சீரியஸா? ஓ சார் சொல்லுவேன் சார் கதையெல்லாம். ஆமா. ஏமா கதை கேட்டுக்குமா? ஓகே. அதனாலதான் ஒவ்வொரு சேனல்லயும் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா மக்களுக்காக? என்ன சார் இது? கேட்டாலும் கேட்டுச்சு சார். நான் கதை சொல்றதுங்கிறது இப்ப சொல்றதுலாம் கதை கிடையாது. என் தலைவன் நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறையை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் கதையா வந்து கவனிக்கிறாங்க. நடநடையா வந்து கவனிக்கிறாங்களா? கதையா வந்து கவனிக்கிறாங்க. ஏமா அவர் டைரக்டர், அவர் எதை பேசினாலும் உங்க காதுக்கு அப்படித்தான் கேட்கும். அவர் வந்து அவங்க தலைவரை பத்தி பெருமையா பேசுறாரு. இதை கூட பொறுத்துக்க முடியலையா? ஏமா இந்த பாரு பண்றீங்க அவங்க தலைவர்? இதேதான் சார் பிரச்சனை. அதாவது என்னன்னா, எங்க தலைவன் வந்து அந்த நின்னு பேசுறப்ப சரியா புரியலன்னு சில பேர் சொல்றாங்க சார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார். ஆடி மாச காத்துல காத்து அடிக்கிற திசையில எழுத்தாப்புல நின்று நீங்க பேசுனீங்கன்னா உழுவுமா சார் காதுல? அது எப்படி விழுவும்? அது மாதிரி எங்க தலைவர் பேசுறப்ப காத்து அடிச்சிருச்சு சார். அதனாலதான் சில இதெல்லாம் சொல்ல முடியல, புரியல, தப்பா போயிருச்சு. ஆமா. என்ன சார் சொல்றமா? அங்க பாருமா, இவர் வந்து அவதார புருஷன். நான் இல்ல சார், எங்க தலைவர். அவங்க தலைவர் அவதார புருஷன். இவங்கெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அரண்கள். இவங்களும் அந்த அவதார புருஷனுடைய அவரால் அவதரித்த இவங்களும். சார் அபிராமி புருஷனா அப்படியெல்லாம் கிடையாது. அவதார புருஷன்னா என்ன சொல்றது, உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த வந்த ஒரு தலைவன் அப்படி சொல்லுங்க சார். நீங்க அவதார புருஷன் அபிராமி புருஷங்கிறது மாதிரி
அந்த மாதிரி போகுது சார். அபிராமி நான் ஏதோ கேள்விப்பட்ட பேர் இருக்கு. அபிராமிங்கிறது திண்டுக்கல்ல எனக்கு அபிராமி அம்மன் கோயில். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அங்க போவோம். மார்கழி மாசம்னா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு. ஐயோ, நான் சொல்ற அபிராமி வந்து கள்ளக்காதலனுக்காக புருஷனையும் கொண்டுட்டு 2 குழந்தையும் கொண்டும் அந்த லேடி. குன்றத்தூர் அபிராமி. குன்றத்தூர் அபிராமி. அப்படியா? குன்றத்தூர்ல ஒரு அபிராமி அப்படி ஒரு இருந்துச்சு. ஆமா. அட நாசமா போக, எனக்கு அது தெரியலையே சார். சமீபத்துல வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை எல்லாம் வந்து விதிச்சிருந்தாங்க. என்னங்க சார், அப்டேட் வாங்க சார், ப்ளீஸ் சார், அப்டேட்டுக்கு வாங்க சார். நீங்க அந்த அபிராமியை தான் சொன்னீங்களா? நான் அந்த அபிராமி தான் சொன்னேன். நீங்க அவதார புருஷங்கிறப்ப சிலிப்பாயி அபிராமி புருஷங்கிற மாதிரி இருந்தது. ஆமா சார், ப்ளீஸ் சார். சரி, நான் மாத்திக்கிறேன் ஐயா. சார், இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. நன்றி. என்னது விளையாட்டு செய்தியா? விளையாடுற வயசுல இருந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்க வச்சா இப்படிதான் சார் இருக்கும். விளையாட்டா இருக்கும்.